எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற உங்கள பல பேருக்கு இப்ப மனசுல ஒரு கஷ்டம் இருக்கலாம். யார்கிட்டயுமே சொல்ல முடியாத கவலை இருக்கலாம். எப்போ வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா முருகன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு. நம்பிக்கையை மட்டும் விடாத. நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு. வாழ்க்கையில எல்லாருக்குமே சோதனை வரும். சில நேரங்கள்ல நாம் நல்லவங்களா இருந்தாலும் கஷ்டம்தான் அதிகமா வரும். அப்ப நம்ம மனசு உடைஞ்சு போயிடும். நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு தோணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முருகன் தாமதப்படுத்தலாம், ஆனா கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கலாம். நாளைக்கு இதே வாழ்க்கை உங்களை சந்தோஷமா சிரிக்க வைக்கும். ஏன்னா ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் காலை வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும் நல்ல காலம் வரும். முக்கியமா என்ன தெரியுமா? கஷ்டமான நேரத்துல கூட நம்பிக்கை விடாம இருப்பவங்க தான் இறுதியில ஜெயிப்பாங்க. முருகனை முழு மனசோட ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க. வேலவா, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா ஒரு சக்தி இருக்குங்க. சில நேரங்கள்ல நம்ம பிரச்சனை உடனே சரியாகாது. ஆனா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதுதான் முருகனோட அருள். இந்த செவ்வாய்க்கிழமையில முருகனை நினைக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால காலை அல்லது மாலை ஒரு நிமிடம் கண்களை மூடி முருகனை நினைச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. முருகா, எனக்கு தைரியம் கொடு, என் குடும்பத்தை காப்பாத்து, என் மனசுக்கு அமைதி கொடு. இந்த பிரார்த்தனைய உண்மையா சொன்னா உங்க மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறையும். வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமா கிடைக்கும். ஆனா தாமதமா கிடைக்கிற விஷயங்கள் நீண்ட நாட்கள் நம்மோட இருக்கும். அதனால உடனே எல்லாம் நடக்கலையே அப்படின்னு மனசு உடையாதீங்க. நீங்க இவ்வளவு நாள் போராடி வந்திருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கும். ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து அந்த கஷ்டம் வந்ததுனாலதான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. முருகன் ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா முதல்ல அவருக்கு தைரியத்தை கொடுப்பாரு. அதனால இன்னையிலேருந்து பயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நம்புங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க தனியா இல்லை. உங்களுக்கு பிரார்த்தனை செய்யறதுக்காக முருகன் இருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே மனசு அமைதி கிடைக்கணும், வீட்டில் சந்தோஷம் பெருகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். முருகனோட அருள் எல்லோருக்குமே கிடைக்கணும். அப்புறம் சமீபத்தில் நம்ம சேனலில் போட்ட வைகாசி விசாகம் ஸ்பெஷல் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதில் சிம்பிளாக எளிமையாக வைகாசி விசாகம் விரதம் எப்படி இருக்கணும், கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடணும், எப்படி முருகனோட அருளை பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். முருகனோட அருள் பற்றியும் வைகாசி விசாகத்தோட முக்கியத்துவத்தையும் மனசார சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்க. முருகனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். மனசார நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையை மட்டும் குறைச்சிக்காதீங்க. எதுவுமே பண்ண முடியலனாலும் கண்டிப்பா முருகா அப்படின்னு மனசார நம்பிக்கையோட எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா தாமதமாகலாம், முருகன் கைவிடவே மாட்டாரு. உங்ககிட்ட உங்களுக்கு வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இருங்க, நல்லதுதான் நடக்கும். அந்த வீடியோ வைகாசி விசாகம் வீடியோ லிங்க் கமெண்ட்ல இருக்கும். ஸோ பாருங்க. நன்றி, வணக்கம்.